மீனா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அங்கே பூ கொடுக்கறதுக்காக போன எங்கள் மீனாவை வந்துட்டு அங்கே சீதா பேசுகிறாங்க. அக்கா உன்னிட்ட நான் ஒரு விஷயத்தை பற்றி கேட்கணும்னு சொல்ல, நீயும் மாமாவும் குழந்தைய பற்றி என்ன யோசிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏண்டி இப்போ எதுக்கடி அதை பற்றி கேட்குறேன்னு மீனா கேட்க, இல்லைக்கா என் வீட்லேயும் என் ஆண்டி அத்தையும் வந்துட்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அது இல்லடி எங்களுக்குன்னு தனியாக ரூம் கட்டணும்ல அப்படின்னு சொல்ல, அக்கா அதுக்கு முன்னாடி உன் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்குறதும் நல்லது தானே. அன்னைக்கு கூட ரோஹிணி அவங்களும் இப்படி தானே வந்து செக் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நீ வா டாக்டர் கிட்டேன்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி மீனாவை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கள் சீதா உள்ளே கூட்டிகிட்டு போனதுக்கு பிறகு எல்லா செக்கப்பும் எடுக்கிறாங்க. நான் சொன்னேன் நீ கேட்கவே மாற்ற சீதா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்டெல்லாம் எடுக்கிறாங்க. சரிக்கா டெஸ்ட்டு ரிசல்ட்டெல்லாம் வந்ததுக்கு பிறகு நான் உனக்கு என்ன இதுன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மீனா கொஞ்சம் நேரத்தில் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் மகேஸ்வரி வந்திருக்காங்க. மகேஸ்வரி வெளியே போகிற மீனாவை பார்த்துட்டு இவங்க எதுக்காக இங்கே வந்தாங்கன்னு அங்கே இருக்க இன்னும் நர்ஸ்கிட்ட விசாரிக்கும் போது அவங்க செக்அப் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த விஷயத்த மகேஸ்வரி என்ன பண்ணுறாங்க, ரோஹிணிக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. மீனாவா எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, என்னன்னு தெரியல ஏதோ ப்ரெக்னென்சி செக்அப் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, மீனா ஒரு வேளை ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கவும் செய்கிறாங்க. சரி என்ன இதுன்னு டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஃபோன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறேன். எங்கள் ரோஹிணிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. ஒருவேளை மீனா இந்த வீட்டில் முதல் வாரிசை சுமக்க ஆரம்பிச்சிட்டா என்ன ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு ரோஹிணி நினச்சிட்டு இருக்காங்க. ரோஹிணி இந்த விஷயத்தை பற்றி யோசனையிலே இருந்துட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே மகேஸ்வரி ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ தான் டெஸ்ட்டுக்கு ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க, ரிசல்ட்டு நாளைக்கு தான் வரும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்ட ரோஹிணியும் அப்போது அந்த ரிசல்ட்டு முதல்ல மீனாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்தாகணும்னு ரோஹிணி சொல்ல, எதுக்குடி இதுவாக இருந்தாலும் மீனா வீட்டில் வந்து சொல்ல தானே போகிறாங்க அப்படின்னு சொல்ல, இல்லை முதல்ல எனக்கு தான் அது தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி நான் அவங்கக்கிட்ட சொல்லி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மகேஸ்வரி அங்கே இருக்க நர்ஸ்கிட்ட பணத்தை கொடுத்து சொல்லி வச்சிடறாங்க. அடுத்த நாள் காலையிலையுமே கூட இந்த மகேஸ்வரிக்கு ஹாஸ்பிட்டலேருந்து ஃபோன் வருது. மேடம் நீங்கள் சொன்னீங்கல்ல மீனான்ற ஒரு பேஷண்ட்டு, ஆமாம் என்னாச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்குது, அவங்க வயிற்றில் இப்போ ஒரு பேபியும் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னதுமே இதை கேட்ட மகேஸ்வரிக்கு அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க. பட் எனக்கு இதை தெரியும், நான் இந்த விஷயத்தை ஆல்ரெடி வேறு யார்கிட்டே சொல்லிட்டேன்லாம் சொல்லக்கூடாதுன்னு மகேஸ்வரி அவங்ககிட்டையும் சொல்லிடுறாங்க. ஃபோனை வச்ச கையோட அடுத்ததான் மகேஸ்வரி இங்கே ரோஹிணிக்கு கால் பண்ண, சொல்லு மகேஸ்வரி அப்படின்னு சொல்லும்போது, நாம் நினச்சதை விட இந்த மீனா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடி அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டால் இங்கே ரோஹிணிக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. இந்த விஷயத்த அவங்களே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம், அப்போ தானே அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், நீங்களே எதுவும் இந்த விஷயத்த அவங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்ல, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம், அப்படி ஒன்று நடக்கவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க எங்கள் ரோஹிணி என்ன பண்ணுறாங்க, மகேஸ்வரி சொன்னது போல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க எங்கள் மீனாவுடைய வயிற்றில் இருக்க குழந்தைய நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே அதை வந்துட்டு அழிக்கணும், ஏன்னா அது இருந்ததுன்னா நமக்கு தான் பிரச்சனை, அப்புறம் ஆண்டி நம்ம மேலே இருக்க கோவத்தை இன்னும் அதிகப்படுத்துவாங்க, இந்த வீட்டில் உன்னால் எதுவுமே பண்ண முடியலை, மனோஜுக்கு ஒரு குழந்தைய பெற்று கொடுக்க முடியலைன்னு சொல்லி என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப கூட அவங்க தயங்க மாட்டாங்க, இந்த வீட்டில் ஸ்ருதிக்கோ இல்லை மீனாவுக்கோ எந்த நல்லதுமே நடக்கக்கூடாது, எதுவாக இருந்தாலும் முதல்ல எனக்கு தான் நடக்கணும், அதுவும் இல்லாமல் ஊரில் இருக்க பாட்டி வேற, அவங்க வேற நிலத்தை எழுதி தரேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் இந்த விஷயத்தை நடக்க விட்டுறக்கூடாதுன்னு நினச்சிட்டு ரோஹிணி என்ன பண்ணுறாங்க, இங்கே மீனாவுக்கு வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணணுமே நினச்சிட்டு ஆல்ரெடி இந்த விஷயத்தில் வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இந்த ரோஹிணி அந்த மாதிரி ஒரு டேப்லெட்டை வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க, அதை தான் இங்கே வந்து நம்ம மீனாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு உறுதியாகவும் இருக்காங்க. உள்ளே போகிற ரோஹிணி எல்லாருக்குமே டீ போட்டு எடுத்துகிட்ருக்கேன், என்னங்க இன்றைக்கி நீங்கள் வந்து டீ போட்டுட்ருக்கீங்களே மீனா வந்து கேட்க, ஒன்றும் இல்லைங்க வீட்டில் தானே இருக்கேன், இன்றைக்கி வேலையும் இல்லை அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது, இந்தாங்க மீனா நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி மீனா கிட்ட கொடுக்க, முதல்ல நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வாங்க அப்புறம் நான் எடுத்துக்கிறேன்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி ரோஹிணி வந்துட்டு இந்த மீனா எடுத்துக்க மாட்டாளே நினச்சிட்டு முதல்ல வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீனாவுக்கு கொடுக்கறதுக்காக வரும்போது முத்து வந்துடுறாங்க. முத்து வந்ததும் வாங்க அப்படின்னு சொல்லி இங்கே மீனாவுக்கு கூட டீ குடிக்கிறீங்களான்னு சொல்ல, எனக்கு வேணாம் மீனா நீ வேணா சாப்பிடுன்னு சொல்லும்போது ரோஹிணி கொடுத்த டீயை முதல்ல இங்கே வாங்கிக்கவும் செய்கிறாங்க மீனா. நீங்கள் சமைச்சதுலே இன்றைக்கி தாங்க இதை முதல்ல கொஞ்சம் குடிக்கிற மாதிரியே இருக்குன்னு எங்கள் ஸ்ருதியை சொல்லும்போது, இனிமேல் கொஞ்சம் நான் நல்லா சமைப்பேங்க அப்படின்னு அங்கே ரோஹிணி சொல்லிகிட்ருக்காங்க. அப்போது அங்கே உட்காந்துருக்க விஜயாவும் இங்கே முத்து மீனாவை பார்த்துட்ருக்க, மீனா வந்துட்டு அந்த டீயை குடிக்காமலே நின்றுட்டுருக்காங்க. அப்போது இங்கே முத்து சொல்கிறாங்க, சரி மீனா நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்ல, எங்கங்க அப்படின்னு மீனாவும் கேட்க, முக்கியமான விஷயம் மீனா நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்க, நீங்கள் சொல்லாமல் கூப்பிட்டு இருக்கீங்க வந்ததுலேருந்துன்னு சொல்ல, நீ முதல்ல டீ குடிச்சிட்டு கிளம்பு நம்ம போகலான்னு சொல்லும்போது, இல்லைங்க நான் வந்து குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீயை கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு வெளியே வர மீனாவை பார்த்துட்டு ரோஹிணி, எதுக்குங்க நான் போட்ட டீயை நீங்கள் குடிக்கக்கூடாதுன்னா முதல்ல அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு டீ நல்லா தான் இருக்குது அதை நானே குடிக்கிறேன்னு சொல்லி விஜய் என்ன பண்ணுறாங்க, அந்த டீயையும் எடுத்து குடிச்சிடறாங்க. என்ன இவங்க சாப்பிட்டாங்களே நினச்சிட்டு ரோஹிணி நின்றுட்டு இருக்க, கொஞ்ச நேரத்தில் விஜயாவுக்கு வயிறு வலி ஆரம்பிச்சிருது. அதுக்கு முன்னாடியே மீனாவை கூட்டிகிட்டு முத்துவும் கிளம்பி வெளியே போயிடுறாங்க. நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இங்கே எதுக்குங்க என்னை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்ல, அக்கா நான் தான் அக்கா மாமா கிட்ட சொன்னேன் உன்னை
கூட்டிகிட்டு வர சொல்லி அப்படின்னு சொல்ல, அதுக்கு தான் வந்ததும் வராதுமா என்னை கிளம்ப சொல்லி இப்படி ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்களான்னு மீனாவை கேட்க, என்னாச்சு சீதா அப்படின்னு சொல்ல, பார்க்க உள்ளே போகலான்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே டாக்டரும் இருக்கும்போது கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு அந்த மீனா கிட்டேயும் விஷயத்தை சொல்லும்போது முதல்ல இந்த மாமாவுக்கு விஷயம் தெரியும். மாமா விஷயம் தெரிஞ்சு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆனால் அதை டாக்டர் மூலமாக நீ கேட்கணுன்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்டார். அதனால தாக்கா உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தாருன்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க டாக்டர்னு கேட்க, ஆமாம்மா உன் வயிற்றில் இப்போ பேபி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு நாங்கள் டாக்டர் சொல்ல, இதை கேட்ட மீனாவுக்கு அளவு கடந்த சந்தோஷமாகவும் இருக்குது. அதே ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்ச நேரத்தில் இங்கே அந்த விஜயாவை வந்துட்டு கூட்டிகிட்டு ஓடி வராங்க. என்னாச்சுப்பா அம்மாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, என்னன்னு தெரியல, அம்மாவுக்கு ரொம்ப வயிறு வலி எடுத்துருச்சுடா, தாங்க முடியாத வலின்னு சொல்லி சத்தம் போட்டாதும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தோன்னு சொல்ல, நீங்கள் எங்கேன்னு சொல்லும்போது, அப்பா அது ஒரு நல்ல விஷயம் தாப்பா அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. மீனா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காப்பான்னு சொல்ல உடனேயே அங்கே ரோஹிணிக்கு தூக்கி வாரி போடுது. இதை நம்ம முதல்ல அழிக்கணும்னு நினச்சோம், அவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி இதை அழிச்சிருந்தா பிரச்சனை வந்திருக்காதுன்னு ரோஹிணி நின்றுட்டு இருக்க, எல்லாம் இந்த ஆண்டியால் தான் அப்படின்னு நினச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஆமாம் இப்போ தான் டாக்டரை பார்த்தீங்களாப்பான்னு சொல்லி கேட்க, ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மாவுக்கு என்னாச்சுன்னு சொல்ல, தெரியலப்பா இங்கே ரோஹிணி டீ போட்டு குடிச்சால, அதுக்கு பிறகு தான் வயிறு வலியே வந்துச்சுன்னு சொல்ல, என்ன பார்லரம்மா டீ தான் போட்டியா இல்லை வேறு எதுவும் போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கப்போ எங்கள் ரோஹிணி பயந்து போய் நிற்கிறாங்க. ஆமாம் இந்த வீட்டுக்கு ராசி இல்லாதவன்னு அம்மா இங்கே மீனாவை திட்டிகிட்டே இருப்பாங்க, அது உண்மைதான் போல். இப்போ அவள் வயிற்றில் குழந்தை வந்த நேரம் அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கே அனுப்பிட்டா அப்படின்னு சொல்லும்போது மீனாவுடைய முகம் மாறுது. டே இது ஹாஸ்பிட்டல் பார்க்குற, மீனாவை பற்றியோ இல்லை வயிற்றில் வளர குழந்தைய பற்றி ஏதாவது தப்பாக பேசினேன் அப்புறம் நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோடு பேசுகிறாங்க எங்கள் முத்து. இது ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்னு மீனாவை சொல்லும்போது டாக்டர் வெளியே வராங்க. அவங்கள செக் பண்ணி பார்த்துட்டோம், அவங்களுக்கு ரொம்ப வயிறு வலி இருந்துச்சு, இது பாய்சனில் ஏதாவது சாப்பிட்ருப்பாங்களான்னு இப்போ தான் ப்ளட் டெஸ்ட் எடுத்தோம். அந்த டெஸ்ட்டில் வந்திருக்கிறது என்னென்னா, இவங்க ஏதோ கருத்தடை, அதாவது ப்ரெக்னென்ஸ் லேடி வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாத ஒரு மாத்திரையை தான் இவங்க சாப்பிட்ருக்காங்க. அதான் இவங்களுக்கு வயிறு அதிகமாக வலிக்க ஆரம்பிச்சிட்டு குழந்தைய இங்கே அழிக்கிறதுக்கான மாத்திரை அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்ட உடனே முத்துவுக்கு மீனாவுக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ அங்கே இருக்க நர்ஸ் வந்துட்டு ஓடி வந்து இங்கே நின்றுக்கிட்டு இருக்க ரோஹிணியை பார்க்குறாங்க. அப்போ அதே ஹாஸ்பிட்டலுக்கு வந்த மகேஸ்வரியை பார்த்துட்டு அங்கே ஓடி வராங்க நர்ஸும். ஏன்னா மகேஸ்வரி திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தான் அவங்க டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அப்படி அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை வாங்குறதுக்காக வந்தவங்க தான் இங்கே நர்ஸ் ஓடி வந்து பார்க்கவும் செய்கிறாங்க. மேடம் நீங்கள் ஒருத்தவங்க நேற்று பார்த்து என்ன இதுன்னு கேட்டிங்களா, அவங்க கூட ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு காலையில் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னல, இப்போ அவங்க ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க மேடம் அப்படின்னு சொல்லும்போது இதை முத்துவும் மீனவும் கேட்டுறாங்க. உடனே மகேஸ்வரி பக்கத்தில் போகிறாங்க. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, அதானுங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயமே எனக்கே இப்போ தான் தெரியும், என் ஹஸ்பண்டுக்கு எங்கள் சீதா சொல்லி தான் தெரியும், ஆனால் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்னு சொல்லி கேட்க, உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க நேற்று மீனா இங்கே வந்துட்டு போனதை பார்த்தேன், அதனால தாங்க நான் விசாரிச்சேன்னு சொல்ல, நீங்கள் உண்மையை சொல்லிட்டா உங்களுக்கு நல்லது, ஏன்னா இப்போ மாத்திரை சாப்பிட்டு எங்கள் வயிறு வலியால் துடிச்சிட்டு கிடக்கிறது எங்கள் அம்மா அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க, ஆமாங்க அது கருவை அழிக்கிற மாத்திரை, அதுதான் இங்கே ஆண்டி சாப்பிட்ருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு இப்போ ரொம்ப வயிறு வலி கடுமையாக இருக்குன்னு ஹாஸ்பிட்டலில் இப்போ அவங்க ஐசியூவில் தான் இருக்காங்கன்னு மீனாவும் சொல்ல, இந்த விஷயத்த நான் ரோஹிணிகிட்ட தானே சொன்னேன், ரோஹிணிகிட்ட சொன்னது மட்டும் இல்லாமல் இதை நீ சொல்லிடாத, அவங்களே ஹாஸ்பிட்டல் போய் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னனே அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு முத்து மீனா ரொம்ப கோவத்தோட அங்கே தனியாக நின்றுட்டுருக்க ரோஹிணி பக்கத்தில் வராங்க. என்னாச்சுப்பா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அப்பா அம்மா எப்படி இதை சாப்பிட்ருப்பாங்கன்னு எல்லாருக்கும் சந்தேகம் வந்துச்சுல, அதை சாப்பிட்டது எப்படி தெரியுமா, எல்லாம் இந்த பார்லர் அம்மானால தான் அப்படின்னு சொல்ல, என் பொட்டாட்டியோடைய ராசின்னு என்னமா பேசினேன், உன் பொட்டாட்டி சும்மா இருந்த அம்மாவுக்கு ஏன்டா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்க போகுது, காலையிலையும் காஃபியை குடிங்கன்னு நீ மீனா மேலே எப்பயும் இல்லாத அக்கறையை காட்டும் போதே எனக்கு சந்தேகம் வந்தது. சரி ஒரு நாள் நீ வீட்டில் இருக்கிறனால தான் செஞ்சிருப்பேன்னு நானும் நினச்சேன், ஆனால் இப்போ தானே தெரியுது மீனாவை கம்பல் பண்ணி காப்பி குடிக்க வைக்கணும்னு நினச்சது எதுக்குன்னு, அதில் மாத்திரை கலந்துருக்கிறதுனால தானே அப்படின்னு சொல்லும்போது ரோஹிணி மிரண்டு பார்க்குறாங்க. அங்கே நின்றுட்டுருக்க மகேஸ்வரியையும் பார்த்துட்றாங்க ரோஹிணி. இப்போ வசமாக ரோஹிணி சிக்கிக்கிட்டாங்க. என்னடா அண்ணாமலை கேட்குறாங்க, என்னடா சொல்கிறேன்னு அதிர்ந்து போய் கேட்க, ஆமாப்பா எல்லாமே இந்த ரோஹிணி பண்ண வேலை தான்ப்பா, எல்லாமே தெரிஞ்சு போச்சுப்பா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு இங்கே இன்னும் பெரிய அதிர்ச்சி ஆகுது மொத்த பேருக்கும். அதுவும் இல்லாமல் கொஞ்ச நேரத்தில் டாக்டர் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்கள காப்பாற்றியாச்சுன்னு சொல்லவும் செய்கிறாங்க. பட் இந்த மாதிரி டேப்லெட்லாம் வீட்டில் யாரும் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லவும் செய்கிறாங்க. அப்போது இங்கே மீனாவையும் பார்த்துட்டு, ஒருவேளை மீனா சாப்பிட்ருந்தா என்னப்பா இருக்கும், ஒரு குழந்தை வயிற்றில் வளர்றது தெரியாமலே நாங்கள் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்காமலேயே மொத்தமாக எல்லாத்தையுமே இழந்து நின்றுருப்போம். நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கன்னு தெரியுது பார்லரம்மா, இந்த வீட்டில் உனக்கு முதல்ல கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் மற்ற
மற்றவங்களுக்கு கிடச்சிட்டேன்னு ஒரு பொறாமை, அதனால தான் நீ இப்படியெல்லாம் பண்ணுறல அப்படின்னு இங்கே முத்துவும் மீனாவும் திட்டவும் செய்ய, அக்கா இந்த மாதிரி ஒருத்தவங்களுடைய குழந்தைய அழிக்கணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சீதா வந்து திட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் அக்கா குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா உங்கள் நான் சும்மாவே விட்டுருக்க மாட்டேன்னு சீதா கோவத்தில் சத்தம் போடவும் செய்ய, முத்து அதை விட கோவமாக எங்கள் ரோஹிணி வந்துட்டு அடிக்கவும் பாயிறாங்க, நம்மளை தடுக்கிறாங்க. விடுப்பா அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திட்டும்போது, என்னங்க வீட்டில் ஒருத்தவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா அதை நினச்சி சந்தோஷப்படணும், அதை விட்டுட்டு அவங்க கர்ப்பத்தையே கலைக்கணும்னு இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கீங்கன்னு சொல்ல, வெள்ளம் எதுக்காக? பணத்துக்காக தான்ப்பா. இங்கே மீனாவுக்கு முதல்ல குழந்தை பிறந்துடுச்சுன்னா பாட்டி எங்கே அவங்க நிலத்தை கொண்டு வந்து இங்கே மீனாயிட்ட கொடுத்துருவாங்களோன்னு ஒரு பயம். அது தனக்கு கிடைக்கணும், தான் புருஷனுக்கு மட்டும் கிடைக்கணும்னு நினச்சதுனால தான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை இவங்க பார்த்துருக்காங்கப்பா அப்படின்னு முத்து சொல்லி திட்டமும் செய்கிறாங்க. ரோஹிணி எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு நிற்கிறது மட்டும் இல்லாமல் அசிங்கப்பட்டு நிற்க மகேஸ்வரி சொல்கிறாங்க, ரோஹிணி நான் உனக்கு சப்போர்ட்டாக நிற்கிறது ரொம்ப தப்பு ரோஹிணி, நீ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. ஒரு குழந்தையோட அருமை உனக்கு தெரியாமலா இருக்கும், எல்லா அருமையும் உனக்கு தெரியும். அப்படி இருந்தோம் நீ மீனா குழந்தை அழைக்கணும்னு நினச்சது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அந்த மகேஸ்வரியும் கிளம்பி போக, இங்கே முத்துவும் மீனாவும் அங்கே நின்றுட்டு இருக்க ரோஹிணியை பார்த்து முறைக்கிறது மட்டும் இல்லாமல் இனிமே அந்த வீட்டுக்குள்ளே இங்கே ரோஹிணிக்கு இடமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அண்ணாமலை உள்ளே படுத்து இந்த விஜயாவுக்கு விஷயம் தெரியுது. அண்ணாமலை உள்ளே போகிறவங்க விஜயா பார்த்து சொல்கிறாங்க, நீ வந்து படுத்துக்கிட்டது மீனா ராசினால கிடையாது, உனக்கு மருந்து கொடுத்த இந்த ரோஹிணியால் தான், இப்போ மீனா வயிற்றில் வளர குழந்தையால் தான் நீயும் நல்லா இருக்கு. இனிமேலாவது மற்றவங்கள ராசி அப்படி இப்படின்னு சொல்லி காரணம் காட்டி இப்போ எதுவும் பண்ணாத. இன்னைக்கு வரைக்கும் நீ கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு காரணம் பெரிய பிள்ளை மனோஜாலையும் மனோஜ் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணாலையும் மட்டும்தான். அது உனக்கு என்னைக்கு புரிய போகுதோ தெரியலை அப்படின்னு அண்ணாமலையும் சொல்லிடுறாங்க. ஆனால் ஒன்று, இதுக்கப்புறம் மனோஜோ ரோஹிணியோ அந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. குடும்பத்தோடு இருக்கிற அருமை அவங்களுக்கு தெரியலை, தனியாக இருந்தால் தான் அந்த அருமை என்னென்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் செய்கிறாங்க அண்ணாமலை. இப்போ ரோஹிணி மனோஜ் 2 பேருமே இங்கே நடுத்தருவில் விட்ட மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நிற்கிறாங்க, எங்கே போகிறதுன்னு கூட தெரியாமல்.